வாழைத்தண்டு கூட்டு பாசிப்பருப்பு போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அரிஞ்சு வச்ச வாழைத்தண்டு எல்லாமே ஒரு தண்ணியில் மாற்றி அலசி எடுத்துக்கிறேன். அலசினது எல்லாமே ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அப்புறமா பாசிப்பருப்பு அது உள்ளே வச்சு வேக வச்சிடலாம். எங்கே தனியாக வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் பாசிப்பருப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கப்பு மூடி போட்டு உள்ளே வச்சிடுறேன். வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு உப்பும் அதிலே போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு தான் வைக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 விசில் விட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு பற்ற வச்சிடுறேன். பற்ற வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போது ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் ஒரு ஷாக் என்னென்னா, நல்லா பொங்கல் மாதிரி வெந்திருந்தது பாசிப்பருப்பு. பட் வாழைத்தண்டு சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. சரி எப்படியாவது வெந்திருக்கணும், நம்ம பிளான் பண்ண டிஷ்ஷை பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேனாக்கா, இப்போது அதுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நான் கூட்டு பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நார்மலாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு பண்ணுவேன். இப்போ எப்படி பண்ணுறேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை போட்டுறேன். பூண்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு ஒரு 1 மினிட் வதக்குறேன். வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்துடுறேன். தக்காளி போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடுறேன். ஏன்னா அதோடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். நம்ம வாழைத்தண்டு கூட்டு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம். வாழைத்தண்டு போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு வேக வச்சுருந்தேன் இல்லையா அந்த வாழைத்தண்டையும் உள்ளே போட்டுடுறேன். உள்ளே போட்டுட்டு எல்லா வாழைத்தண்டையும் எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுறேன். அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக பெப்பர் போட்டு குடிச்சிடலாம். கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும், ஆனால் நல்லது, குடித்தா நல்லது. குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட் இந்த பொங்கல் மாதிரி இருக்கிற பாசிப்பயிரையும் உள்ளே போடுறேன். வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதுலேயும் தண்ணி ஊற்றி அலசி உள்ளே போட்டாச்சு. போட்டு நல்லா விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேஸ்லேயே சிம்மில் வச்சு விட்டுறேன். ஏன்னா நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு இந்த பாட்டி வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுத்தேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அவங்ககிட்டையும் கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள்.